அனைவருக்கும் வணக்கம். தினமொரு மதிப்பெண்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் பாருங்க. எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் என்ன தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் என்ன தொடர் அப்படின்னா செய்வினை தொடர். அதாவது கரிகாலன் கல்லனை கட்டினான். கரிகாலன் கல்லனை கட்டினான். சரிங்களா? எழுவாய் செய்யக்கூடிய வேலை தான் பயனிலை. இதை கொண்டு எழுவாய் செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது பயனிலை தான். இப்போ எழுவாய் பயனிலையும் வருவது என்ன தொடர் அப்படின்னா செய்வினை தொடர். செய்வினை தொடர் பாருங்க, எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை அப்படின்னு இருக்கணும். எழுவாய்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார், எது, எவை, இந்த கேள்விக்கு விடையா வரணும். செய்யப்படு பொருள் அப்படின்னா யாரை, எதை, எவற்றை, இந்த கேள்விக்கு விடையா வரணும். பயனிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு வினாசொல் பயனிலையா இருக்கும், இல்லைன்னா வினைச்சொல் பயனிலையா இருக்கணும், இல்லைன்னா பெயர் சொல் பயனிலையா இருக்கணும். இங்க வினைச்சொல் பயனிலையா இருக்கு. இந்த மாதிரி எழுவாய் செய்யக்கூடிய செயலை தொடர்ந்து வரக்கூடிய தொடர் என்ன தொடர் அப்படின்னா செய்வினை தொடர் தான். அயற்கூற்று தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா மற்றவர்கள் சொல்றத அவரு சொல்றத போலவே அவரு என்ன சொன்னார் அப்படிங்கிறத அப்படியே நம்ம சொன்னோம் அப்படின்னா அயற்கூற்று தொடர் அப்படின்னு சொல்லலாம். தலைவர் சொன்னார் மக்களுக்கு தொண்டு செய்க அப்படின்ட்டு. சரிங்களா? அவர் சொன்னதா அப்படியே நம்ம சொன்னோம் அப்படின்னா அது அயற்கூற்று தொடர் அப்படின்னு சொல்லலாம். கட்டளை தொடர், சரியா? கட்டளை தொடர் அப்படின்றது கட்டளைங்கிறது நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட ஒரு வேலையை செய்ய சொல்ற மாதிரி அமையும். அதாவது ஆர்டர் போடுற மாதிரி இது இருக்கும். சரிங்களா? வீட்டை தூய்மையாக வைத்திரு, நீடூழி வாழ், சரிங்களா? காலையில் எழு, சரியா? இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அது முன்னிலையில வரும். கட்டளை தொடரா இருக்கிறது முன்னிலையில மட்டும்தான் வரும். பார்த்து செயற்பாட்டு வினைத்தொடர். செயற்பாட்டு வினைத்தொடர் அப்படிங்கிறது பாருங்க, இங்க பாருங்க, செய்வினையில எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை இப்படி இருக்கும். இதை எப்படி மாற்றணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய செயற்படு பொருளை இங்க கொண்டு வரணும், முதல்ல வச்சுக்கணும். செயற்படு பொருளை முதல்ல வைக்கணும். ரெண்டாவது இந்த எழுவாயை தூக்கிட்டு வந்து இடையில வைக்கணும். இடையில வைக்கும் போது ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உருப சேர்க்கணும். பயனிலையோட படு, பட்டது, பெரு, பெற்றது அப்படின்ற துணை வினைகளை ஆட் பண்ணணும். பெற்றது அப்படின்ற துணை வினைகளை ஆட் பண்ணணும். அப்ப பாருங்க, இங்க கல்லனை கரிகாலனால் கட்டப்பட்டது அப்படின்னு வரும். சரிங்களா? இப்ப பாருங்க, செய்வினையில் இருக்கக்கூடிய செயற்படு பொருளை முதல்ல கொண்டு வந்து செய்வினையில் இருக்கக்கூடிய எழுவாயை இடையில கொண்டு வந்து மூன்றாம் வேற்றுமை உருப சேர்த்து பயனிலையோட படு, பட்டது, பெரு, பெற்றது அப்படிங்கிற ஆட் பண்ணோம் அப்படின்னா அது செயற்பாட்டு வினையா மாறிடும். சரிங்களா? தேங்க்யூ.